இந்த மேட்ரிக்ஸ் சீரிஸ்ல வந்து 10வது கேள்வி பார்ப்போம். 10ஆம் கேள்வி சொல்லப்படுது a இந்த n கீழே n தரப்பட்டிருக்கு. இப்படியாக இருந்துச்சுண்டா a இந்த n தர a இந்த m வந்து a இந்த n plus m க்கு சமம் என்று காட்ட சொல்லி கேட்கிறான். அப்ப இங்க பாருங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருந்துச்சுண்டா m இருக்கு என்ன அர்த்தம், எங்க m ன்னு போட்டீங்கன்னா இங்க கொண்டு போய் எல்லா இடத்துலயும் போடணும். அங்க a ன்னு போட்டீங்கன்னா இங்க a ன்னு போட்டீங்கன்னா இங்க n இருக்கிறதுக்கு பதில் எல்லாமே வரும். அப்ப என்ன செய்யலாம், முதலாவது நாங்கள் இங்க இருக்கிறத பெருக்கி பார்ப்போம். பெருக்கி போட்டு அதை சமனாக பார்ப்போம். அப்ப a இந்த என்ன a இந்த m ஆல பெருக்கணும். அப்ப என்ன செய்யலாம், முதலாவது காணும் a இந்த n பதிலாக அங்க இருக்கிற அதே ஆள வந்திருக்காங்க, அதே ஆக்களை போடுவோம். அங்க a இந்த m எடுத்தவன் n இருக்கிற இடத்துக்கு பதிலாக m போட வேண்டும். n இருக்கிற இடத்துக்கு பதிலாக m போட வேண்டும். 1 + m க்கு சமனாக இருப்பேன். அப்ப 2 தர 2 தாயத்தை 2 தர 2 தாயத்தால பெருக்கினோம்டா எங்களுக்கு வர்றவர் யாரா இருப்ப 2 தர 2 தாயமாக தான் இருக்கு. உங்களுக்கு தெரியும். அப்ப இவரை பெருக்குவோம். பெருக்க வர்றவர் என்ன, முதலாவதா வாரால் இவரை அவரால பெருக்க வேண்டும். இவரை அவரால பெருக்கிறீர்கள். அதே போல இவரை என்ன செய்யணும், அவரால பெருக்கிறீர்கள். இவரை அவரால பெருக்கிறீர்கள். முதலாவது இவரை இவரால பெருக்கணும், இவரை இவரால பெருக்கணும், இங்க போடுவீர்கள். அப்ப அதே போல அடுத்தது இங்க 1க்கு 2 பாத்தீங்கன்னா என்ன செய்ய போறீங்க, எங்களுக்கு முதலாவது ரோல இருக்கிறவங்க 2வது குளத்துல இருக்கிறவரோட பெருக்கணும். இவரை அதாவது 1 - m எங்களுக்கு என்ன செய்யணும், -m ஆல பெருக்கணும் பிளஸ் அதே போல -n 1 + m ஆல பெருக்க வேண்டும். அதே போல அடுத்தது இங்க இரண்டாவதுல இரண்டாவது ரோல முதலாவது குளம் இவரை அதாவது 1 + m எங்களுக்கு அவரால பெருக்க வேண்டும். அதன் அர்த்தம் 2க்கு 2 அதாவது இரண்டாவது ரோல இரண்டாவது குளம் இவரை பாத்தீங்கன்னா -nm பிளஸ் 1 + n × 1 + m என்று பார்ப்போம். முடிஞ்சவரை சுருக்கி கொண்டு வருவோம். எங்களுக்கு என்ன அங்க n இருக்கிற இடத்துக்கு பதிலா n + m மட்டும் வர மட்டும் சுருக்கும். என்ன செய்யலாம், இவரை நான் முடிஞ்சவரை சுருக்க போறேன். 2 தர 2 தான் வர போற இவரை சுருக்கிங்கடா 1 என்று வருவேன். இவரை நாங்க என்ன செய்யலாம், -n அங்க பிளஸ் nm என்று வருவேன். அங்க அளவு -nm இருக்கு. இவரால பிரிக்கிறீங்கன்னா -m பிளஸ் mn என்று வருவேன். -m அங்கால -nm என்று வருவேன். இவரை பாத்தீங்கன்னா n - nm அங்கால m plus m என்று வருவேன். அப்ப இவரை பாத்தீங்கன்னா இது கூட நார்மல் சுருக்கடா, இது நீங்க பாத்துக்கொள்வீங்க. இவரை பாத்தீங்கன்னா n × m plus n அங்கால nm என்று வருவேன். இவைகளுக்கு முடிஞ்சவரை சுருக்கலாமாண்டா சுருக்க பார்க்கணும். என்ன செய்யலாம், இங்க பிளஸ் மைனஸ் முறையாக இருக்கிறா காலிப்படும், இங்கே பிளஸ் மைனஸ் இருக்கிறா காலிப்படும். அதே போல இங்கே ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கிறா காலிப்படும். அதே போல என்ன செய்ய போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா இவரை முடிஞ்சவரை காலிப்படும். அப்ப அடுத்து என்ன செய்யலாம், வேணுமெண்டா இவரை நாங்க முடிஞ்சவரை சுருக்கி போட்டோம். வேணுமெண்டா என்ன செய்ய போகுது 1 - n - m இருக்கிற அங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற -m - n இருக்கிற இங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு என்ன இருக்கிற எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு n + m இருக்கிற இங்க பாத்தீங்கன்னா 1 + m + n இருக்கிற. அடுத்து என்ன செய்யலாம், இவரை முடிஞ்சவரை எங்களுக்கு என்ன இருக்கணும், அங்க n இருக்கிறதுக்கு பதிலா n + m இருக்கணும். அப்ப 1 - பட்டன்ல மைனஸ் கணக்கா வர m + n வருது. அதே போல இங்கேயும் ஒரு மைனஸ் எடுத்தீங்கன்னா m + n வருது. இங்கேயும் என்ன செய்யலாம், n + m வருது. அங்கேயும் 1 + m + n வருது. அப்ப ரெண்டு பேர் கூட்டு பண்றதாங்கலாம். அப்ப உங்களுக்கு வடிவா ஒரு டெக்னிக் நல்லதுக்கு எதுக்கு n + n திருப்பி ஒரு எழுதி காட்டுங்க. m n + n n + m சமனாத்தான் இருப்பேன். ஒரு எழுதி காட்டினா நல்ல அதே மாதிரியா ஏன் அதே மாதிரி எழுதி காட்டினீங்கன்னா நல்ல ரெண்டு சமனாத்தான் இருக்கு. அப்ப இவர் வந்து n + m க்கு சமனாக இருப்பார், அவர் 1 + n + m க்கு சமனாக இருப்பார். அங்க n இருக்கிற எல்லாத்திலையுமே பாத்தீங்கன்னா n + m தான் இருக்க போற. எனவே இந்த தாய்மாருக்கு சமனா இருப்ப a × n + m க்கு சமனாக இருப்ப. அப்ப கேட்ட கேள்வி என்ன சொல்லப்படுது, a இந்த n a இந்த m பெருக்க வந்தவர் வந்து a இந்த n + n க்கு சமனாக இருப்ப, n + m க்கு சமனாக இருப்ப காட்டிட்டோம். எனவே இவர்தான் எங்களுடைய மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய 10வது கேள்விக்கான விடையாக இருக்கும். அடுத்த நாங்கள் 11வது கேள்வி பார்ப்போம்.